பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியோட 4th ரன்னரப்பான நடிகர் விஷ்ணு விஜய் அவர்கள் முதல் முறையா இப்போ ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களா சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 7 கிட்டத்தட்ட 3 மாசத்தை தாண்டி ரொம்பவே வெற்றிகரமா முடிவுக்கு வந்திருக்கு. அதுல டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண விஷ்ணு அவர்கள் தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவர் 5th பிளேஸ்க்கு வந்தது அவரோட ரசிகர்களுக்கு சோகத்தை தான் உருவாக்கி இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ நடிகர் விஷ்ணு விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது. அதை நான் கரெக்டா யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். இந்த பிக் பாஸ் வீடு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்காத பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கு. இதை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இதை நான் என்னோட வாழ்க்கையில எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆனா நான் இவ்வளவு தூரம் வந்ததை பார்த்து கண்டிப்பா டைட்டில வின் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். அது நடக்கல. நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பல விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன். இது என் வாழ்க்கையில இனிமே எதுலயுமே ஏமாறக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மேலும் பிரதீப்பை நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன். அவரை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தமிழக மக்கள் மற்றும் என்னோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஷ்ணு விஜய் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தில என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.